புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து கொண்டே ஆட்சியை பிடிக்க பாஜக முயல்வதால் முதலமைச்சர் ரங்கசாமி ஆட்சியை கலைத்துவிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று அம்மாநில அதிமுக வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி அமைத்துள்ள நிலையில் சமீப காலமாக முதலமைச்சர் ரங்கசாமிக்கு எதிராக பாஜக எம்எல்ஏக்கள் மற்றும் சுயேட்சைகள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இதனால் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரியில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன், ஒவ்வொரு முறை சட்டமன்றம் கூடும் போதும் சுயேட்சை மற்றும் பாஜக எம்எல்ஏக்கள் ஆளும் கட்சி மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக கூறினார். சுழற்சி முறையில் அமைச்சரவையை மாற்றம் செய்ய வேண்டும் எனவும் துணைநிலை ஆளுநர் ராதாகிருஷ்ணனை சந்தித்து அவர்கள் மனுவும் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரை முழுமையாக நடத்த முடியுமா என்ற சந்தேகம் மக்களிடையே எழுந்துள்ளதாக திரு அன்பழகன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகி சட்டமன்ற தேர்தலுக்கு வழிவகுக்க வேண்டும். அப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு வழிவகுக்கணும்னா பிஜேபி மறுபடியும் குறுக்கு வழியில் மற்ற மாநிலத்தில் ஆட்சி பிடித்த மாதிரி பிடிக்கக்கூடாதுன்னா தான் கூட இருக்கக்கூடிய 9 சட்டமன்ற உறுப்பினர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வர வேண்டும். அதிகாரிகள், துணைநிலை ஆளுநர் மற்றும் மத்தியில் ஆளும் பாஜக என அனைவரும் சேர்ந்து புதுச்சேரி அரசுக்கு ஒத்துழைக்க மறுப்பதாகவும் இதனால் ரங்கசாமி நிம்மதியற்ற முதலமைச்சராக இருப்பதாகவும் அவர் கூறினார். திரு ரங்கசாமி அவரது கட்சி எம்எல்ஏக்களை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு ஆட்சியை கலைத்துவிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றும் திரு அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.